Chronicles of Narnia, Prince Caspian, Chapter 13, The High King in Command. அவங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பீட்டர் பேச ஆரம்பிப்பான். அஸ்லானும் பொண்ணுங்களும், அதாவது குயின் சூசனும் குயின் லூசியும் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க. அவங்க கரெக்டாக எப்போ ஆக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளால் இங்கே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு அஸ்லான் சொல்லியிருக்காரு. காஸ்பியன், போர்க்களத்தில் டைரெக்டாக போய் மிராஸோட படையை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு பீட்டர் கேட்பான். அப்படி தான் இருக்குது ஹைக்கிங் அப்படின்னு காஸ்பியன் சொல்வான். ஆக்சுவலி காஸ்பியனுக்கு பீட்டரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவனால் பீட்டர் முன்னாடி அவ்வளோவா எதுவும் பேச முடியல. நாக்க கட்டி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அவனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அவனோட கதைகளில் அவன் கேட்ட மிகப்பெரிய கிங்ஸை, அந்த பழைய காலத்துலேருந்து அவங்க திரும்ப இங்கே வந்திருக்காங்களா, ஸோ அவங்க முன்னாடி காஸ்பியனுக்கு பேசுகிறதுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. வெரி வெல் தென், அப்போ நான் அவனுக்கு சிங்கிள் காம்பேட்டுக்கு சேலஞ்ச் அனுப்புகிறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். யாருமே இதை பற்றி இதுக்கு முன்னாடி யோசிக்கவே இல்லை. சிங்கிள் காம்பேட்டுனா என்னென்னா, தனியாக போய் ஒத்தைக்கொத்த சண்டை போடுவாங்கள்ல, அதாவது கூட்டமாக நின்று சண்டை போடாமல் ஒத்தைக்கொத்த எதிரெதிர நின்று சண்டை போடுவாங்கள்ல, அதை தான் சிங்கிள் காம்பேட்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி என்னென்னா மிகப்பெரிய போரை தவிர்க்கிறதுக்கு, நிறைய உயிர் சேதங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் காம்பேட் சேலஞ்சை விடுவாங்க. ஸோ பீட்டர் இப்படி சொல்வானா, ப்ளீஸ் அப்போ நான் போகிறேன், என்னோட அப்பாவை அவன் கொன்னதுக்கு நான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு காஸ்பியன் சொல்வான். அண்ட் எனிவே, நீ அவனை சேலஞ்ச் பண்ணேனா அவன் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டானா? ஐ மீன், நீ இவ்வளோ பெரிய அரசனாக இருக்கிறதையும் வீரனாக இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அவன் உன்னை சின்ன பெண்ணாக தானே நினைக்கிறான் அப்படின்னு பீட்டர் சொல்வான். பட் சயர் அப்படின்னு இப்போ அந்த பேஜர் ட்ரஃபலண்டர் இருக்கார்ல, அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் இவ்வளோ நேரமும் பீட்டரையும் எட்மண்டையும் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிம்மதியோடு பார்த்துட்டே இருந்தாரா, இப்போ அவர் பேச ஆரம்பிப்பார். சிங்கிள் காம்பேட் சேலஞ்சை நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிராஸ் அதை அக்செப்ட் பண்ணுவாரா? ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய படை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவருக்கு தெரியும்ல அப்படின்னு ட்ரஃபலண்டர் சொல்வார். மோஸ்ட்லி அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது. அவர் ஈவன் அக்செப்ட் பண்ணலைனாலும் அவர்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஹெரால்ட்ஸை அனுப்பிச்சி வச்சுட்டே இருப்போம். ஹெரால்ட்ஸ்னால் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பாங்களா, அவங்கள தான் ஹெரால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெரால்டு, HERALD, முன்னாடியே போய் செய்தியை சொல்லுவாங்களே, அவங்கள தான் ஹெரால்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டே இருப்போம். அதுக்குள்ளே அஸ்லான் அங்கே ஏதாவது கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. அண்ட் அட்லீஸ்ட் நானும் நம்மளோட படையை போய் செக் பண்ணி நம்மளோட பொசிஷனெல்லாம் பலப்படுத்துகிறேன். நானே சேலஞ்சை சென்ட் பண்ணுறேன். மாஸ்டர் டாக்டர், உங்ககிட்ட பெண்ணும் இங்கும் இப்போ இருக்கா அப்படின்னு பீட்டர் கேட்பான். ஸ்காலர்கிட்ட எப்போவும் அது இல்லாமல் இருந்தது இல்லையோ மெஜஸ்டி அப்படின்னு டாக்டர் கொர்னேலியே சொல்வார். வெரி வெல், அப்போ நான் டிக்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். அந்த டாக்டர் அவர்கிட்ட இருந்த பார்ச்மெண்ட்டை வெளியில் எடுத்து விரிச்சிட்ருப்பாரா. பீட்டர் அப்படியே கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு பாதி கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிப்பான். அவன் நானியாவோட பொற்காலத்தில் இங்கே ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும்போது அரச விஷயங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தைகளெல்லாம் அவன் யூஸ் பண்ணியிருக்கான், அந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கு, அதெல்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பானா. ஃபைனலாக அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிப்பான், டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பான். அஸ்லானோட பரிசாகவும் கான்குவஸ்ட் மூலியமாகவும் நானியாவோட அரசர்கள் எல்லாருக்கும் ஹைக்கிங்காகவும், லோன் ஐலாண்ட்ஸோட எம்பரராகவும், கேர் பேரவலோட லார்டாகவும், த மோஸ்ட் நோபல் ஆர்டர் ஆஃப் த லைனோட நைட்டாகவும் இருக்கும் நான் பீட்டர், 8ஆம் காஸ்பியனோட மகனும், சம்டைம்ஸ் நானியாவோட லார்ட் ப்ரொடெக்டராகவும், இப்போ நார்னியாவோட அரசராக தன்னைத்தானே அறிவிச்சிருக்கும் மிராஸுக்கு எழுதுவது. நார்னியாவில் இருக்கும் எல்லோராலும் மதிக்கப்படும் மற்றும் நேசிக்கப்படும் காஸ்பியன் தான் சட்டப்படி எங்களோட அரசர். அதுதான் எங்களோட பரிசு. அண்ட் டெல்மரன்ஸோட சட்டமும் அதை தான் சொல்லுது. ஆனால் யோர் லார்ட்ஷிப், நீங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான 2 வேலையை செஞ்சுருக்கீங்க. ஒன்று, காஸ்பியனுக்கு சொந்தமாக இருக்கிற அவரோட அரச பதவியை அவர்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப மோசமான வழியில் பறிச்சிருக்கீங்க. இன்னொன்று, கைண்ட்லி லார்ட் அண்ட் உங்களோட அண்ணனான அரசர் 9ஆம் காஸ்பியனை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுக்கலாம். ஆனால் போர் நிறைய உயிர்களோட ரத்தம் சிந்தும். யுத்தத்தினால எவ்வளவோ பிரச்சனைகள் அடுத்து வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் உங்ககிட்ட சிங்கிள் காம்பேட் சேலஞ்ச் பண்ணுறோம். இதை நாங்கள் நார்னியாவோட அரசர், லாட்டன் வேஸ்டோட டியூக், வெஸ்டர்ன் மார்ச்சோட கவுண்ட் அண்ட் நோபல் ஆர்டர் ஆஃப் த டேபிளோட நைட் அண்ட் எங்களோட பாசத்துக்கும் மேலான ராயல் பிரதர் எட்மண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். நடக்க போகிற சண்டையோட எல்லா கண்டிஷன்ஸையும் நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அவருக்கு ஃபுல் பவர் இருக்குது. இதை நாங்கள் நானியாவின் 10ஆம் காஸ்பியனோட முதல் வருடமும் கிரீன் ரூஃப் மாதத்திலும் 12ஆம் தேதியிலும் எழுதியிருக்கோம். அஸ்லானின் குன்றுல இருந்து அப்படின்னு பீட்டர் சொல்லி முடிப்பான். இங்கே நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்களாங்க, நானியாவில் யாரோட ராஜ்யம் நடந்துட்டு இருக்கோ, யார் அரசராக இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் அவங்களோட வருடம்
வருடத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது காஸ்பியன் 10th வருஷம் தான் அங்கே நடக்குது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டான். 10ஆம் காஸ்பியன், அதாவது நம்ம பிரின்ஸ் காஸ்பியன் இருக்கான்ல, அவனோட வருடம் தான் நடக்குது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டான். நம்ம பிரின்ஸ் காஸ்பியனோட அப்பா தான் 9வது காஸ்பியன், அவரோட தம்பி தான் மிராசு. அப்புறம் இப்போ நான் டியூக்கு, கவுண்ட்டு, நைட் இதெல்லாம் சொன்னேன் இல்லையாங்க. பிரிட்டிஷ் அண்டு யூரோப்பியன் ராயல் ஃபேமிலியில் ஹைராக்கி அப்படி தாங்க இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கிங் அண்ட் குயின் இருப்பாங்க, அடுத்து டியூக் அண்ட் டச்சஸ் இருப்பாங்க, அடுத்து மார்க்கஸ் அண்ட் மார்ச்சனஸ் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஏர்ல் அண்ட் கவுண்ட் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து வைகவுண்ட் அண்ட் வைகவுண்டஸ் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து தான் நைட்ஸு, லார்ட்ஸு, ஜென்டில்மேன் இவங்கெல்லாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா அடுத்து நம்ம நிறைய புக்ஸ் பார்க்க போகிறோம், அதில் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ பீட்டர் இதை டிக்டேட் பண்ணி முடிச்சுட்டு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கிங் எட்மண்ட் கூட நம்ம 2 பேரை சேர்த்து அனுப்பணும், ஐ திங்க் ஜெயிண்ட் கரெக்டாக வருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். ஆனால் அவர் ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு காஸ்பியன் சொல்வானா. கோர்ஸ் இல்லை தான், ஆனால் அவர் வாயை திறக்காமல் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா எந்த ஒரு ஜெயிண்ட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருப்பாங்க. அண்ட் நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காருல, இது அவரை ஷேர் பண்ணும். அண்ட் வேறு யாரை அடுத்த நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பீட்டர் கேட்டுட்ருப்பானா. நான் ஒன்று சொல்லவா யுவர் மெஜஸ்டி, தோற்றத்தினாலேயே ஒருத்தவங்கனால இன்னொருத்தவங்களை கொலை பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக நம்ம ரிப்பி சீப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரம்ப்கின் இருக்கார்ல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்டிப்பாக அது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும், ஆனால் அவர் ரொம்ப குட்டியால் இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லார் பக்கத்துலேயும் அவர் ரொம்ப க்ளோஸாக போய் நின்னாதான் அவங்க எல்லார் கண்களுக்கும் அவர் தெரியவே செய்வார் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம கிளென்ஸ்ட்ரோம் அனுப்புவோமா சாயர்? யாருமே இது வரைக்கும் குதிரை மனிதர்களை பார்த்து சிரிச்சதே கிடையாது அப்படின்னு நம்ம ட்ரஃபிள் ஹண்டர் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு மிராஸோட படையில இருந்த 2 பெரிய லார்ட்ஸ், லார்டு குளோசேல் அப்புறம் லார்ட் சொபஸ்பியன், அவங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு பல்ல குச்சியை வச்சு நோண்டிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ மேலே நல்லா தூரத்துல இருந்து 3 பேர் கீழே இறங்கி இவங்களோட படையை பார்த்து வரதை பார்ப்பாங்க. நான் அப்போதே சொன்னேன் இல்லைங்க, அரசர் அரசி, கிங்கு குயின், அவங்களுக்கு கீழே டியூக்கு டச்சஸ், அவங்களுக்கு கீழே ஏர்ல் கவுண்ட், அவங்களுக்கு கீழே வைகவுண்ட் வைகவுண்டஸ், அவங்களுக்கு கீழே பேரன் பேரனஸ், இவங்க எல்லாருக்கும் கீழே தான் நைட்டு, லார்ட்ஸு, ஜென்டில்மேன் இவங்க எல்லாரும். ஸோ இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் லார்ட்ஸு, இவங்க எல்லாத்துக்கும் கீழே தான் இவங்க லார்ட்ஸு, நைட்ஸு, ஜென்டில்மேன் இவங்க எல்லாரும் இந்த ஹைராக்கியில் கீழே இருந்தாலும் இவங்களுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கும். அந்த ஹைராக்கியில் தான் இவங்க கீழே, மித்தபடி எல்லா மக்களுக்கும் இவங்க மேலே தான். இவங்க எல்லாரும் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க, விச் மீன்ஸ் சாதாரண மக்களுக்கு இவங்க எல்லாருமே மேலே தாங்க. அது புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, ரிச் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்காங்களே, இந்த ஹைராக்கியில் இருக்காங்களே, நைட்டு, லார்ட்ஸு, வைகவுண்டர்ஸ், ஏர்லு, அப்புறம் கவுண்ட், இவங்க எல்லாருமே மேலே தான். ஸோ அங்கே மேலே இருந்து 3 பேர் இவங்களோட படையை பார்த்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கிறத இந்த 2 லார்ட்ஸும் பார்ப்பாங்களா. ஒரு பக்கம் ஜெயிண்ட் விம்பிள்வெதரும் இன்னொரு பக்கம் சென்டார் கிளென்ஸ்ட்ரோமும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் நடந்து வந்துட்டுருக்கிறவங்கள இந்த 2 லார்ட்ஸ்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. எட்மண்டோட ஸ்கூலில் படிக்கிற பசங்க கூட இப்போ எட்மண்டை பார்த்தாங்கன்னா அவங்கனால இதுதான் எட்மண்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எட்மண்ட் மாறி போயிருப்பான். அஸ்லானோட மூச்சு காத்து எட்மண்ட் மேலே பட்டதுல இருந்து எட்மண்டோட தோற்றம் பல மடங்கு கம்பீரமாக மாறி போயிருக்கும். அவங்க எதுக்காக இங்கே வராங்க, அட்டாக் பண்ணவா வராங்க அப்படின்னு லார்ட் குளோசேல் கேட்டுட்ருப்பாரு. இல்லை, அவங்களோட கையை பாரு, பச்சை கம்பு குச்சியை கையில் எடுத்துகிட்டு வராங்க, அப்போனா அவங்க சரண்டராக வராங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொபஸ்பியன் லார்டு இருக்கார்ல அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குதிரை மனுஷனுக்கும் அந்த ஜெயிண்ட்டுக்கும் நடுவில் ஒருத்தவன் நடந்து வரானே, அவன் முகத்தை பார்த்தா சரண்டராக வர மாதிரி தெரியல, அவன் யாராக இருக்கும், அவன் அந்த பையன் காஸ்பியன் இல்லை தானே அப்படின்னு லார்ட் குளோசேல் கேட்டுட்ருப்பாரா. கண்டிப்பாக இல்லை, நம்மக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட மாட்டின ஏதாவது ஒரு வீரனாக தான் இருப்பான். அண்ட் அவன் பார்க்குறதுக்கு மிராஸை விட ரொம்ப ரொம்ப கம்பீரமாக உண்மையான அரசன் மாதிரி இருக்கான் அப்படின்னு லார்ட் சொபஸ்பியன் லார்ட் குளோசேலோட காதுக்குள்ளே குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் என்ன மாதிரி மேல் ஷர்ட் அவன் போட்டிருக்கான், நம்மக்கிட்ட இருக்கிற கொள்ளர்கள்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு மெயில் ஷர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான் அடித்து சொல்கிறேன், அவனுங்க இங்கே சரண்டர் ஆக வரல, சவால் விடுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு லார்ட் குளோசேல் சொல்வார். எப்படி நம்மளோட எதிரிகள் எல்லாரும் இப்போ நம்ம கைக்குள்ளே இருக்காங்க, நம்மளோட படை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மிராஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு மூளை இல்லாதவன் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்க அப்படின்னு லார்டு சொபஸ்பியன் சொல்வார். ஈஸியாக அவனை இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு லார்டு குளோசேல் இப்போ ரொம்ப குசு குசுன்னு சொல்வார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
லார்ட்ஷிப் அப்படின்னு லார்ட் சொப்பஸ்பியன் கேட்பாரு. அரசர் இப்போ அவங்க மேலே போர் தொடுத்தாருன்னா ஒன்று அவர் அவங்கள கொல்லுவார், இல்லைன்னா கொல்லப்படுவார். இவர் அவங்கள கொண்டுட்டாருன்னா நம்ம இந்த போரில் ஜெயிச்சிருவோம். ஆனால் என்னென்னா இந்த போரில் அரசரோட தயவு இல்லாமையே நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்ம படம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் லார்ட்ஷிப். மிராஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய கிரேட்டான கேப்டன்லாம் கிடையாது. இந்த போரில் ஈஸியாக அரசரே இல்லாமல் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு லார்ட் குளோசெல் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மை லார்ட்? இந்த நிலத்தை நீங்களும் நானும் சேர்ந்து இதுக்கப்புறம் அரசரே இல்லாமல் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு லார்ட் சொப்பஸ்பியன் கேட்பாரு. மறந்துடாதீங்க மை லார்ட், இந்த அரச நிலை ஃபர்ஸ்ட் இந்த மிராஸை உட்கார வச்சதே நம்ம தான். இவ்வளோ வருஷமாக அவன் அதை என்ஜாய் பண்ணிட்டு தானே இருந்திருக்கான். அதனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு? கொஞ்சமாவது நம்மக்கிட்ட அவன் கிராட்டிடியூடாக இருந்திருக்கானா அப்படின்னு லார்ட் குளோசெல் கேட்பாரு. சரி சரி போதும், அமைதியாகுங்க. அங்கே பாருங்கள், அரசரோட டென்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆள் வராங்க அப்படின்னு லார்ட் சொப்பஸ்பியன் சொல்வார். ஏன்னா அங்கே ஒருத்தவர் வந்துட்டுருப்பார் இவங்க 2 பேரையும் மிராஸோட டென்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக. அவங்க 2 பேரும் மிராஸோட டென்ட்டுக்கிட்ட போன உடனே எட்மண்ட் கூட வந்த அந்த 2 பேரும் ஜெயின்ட்டும் நம்ம சென்டாரும் மிராஸோட டென்ட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கிறத இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அவங்க 3 பேத்துக்குமே ஒயினு கேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவங்க போய் உள்ளுக்குள்ளே அந்த சவாலை சொல்லிட்டாங்க போல். அரசர் உள்ளுக்குள்ளே அதை கன்சிடர் பண்ணுற வரைக்கும் அவங்க வெளியில் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த 2 டெல்மெரின் லார்ட்ஸும் அவங்க பக்கத்தில் போய் அவங்க 3 பேரை பார்க்கும்போது இவங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். எட்மண்டும் பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருப்பான். ஜெயிண்ட் சொல்லவே வேணாம், சென்டாரும் சொல்லவே வேணாம். மிராஸோட டென்ட்டுக்குள்ளே போனால் அங்கே மிராஸ் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்ருப்பாரு. அவரோட முகமே நல்லா செவந்து போயிருக்கும். 2 புருவத்தையும் நல்லா சுருக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருப்பாரு. இவங்கள பார்த்த உடனே வந்துட்டிங்களா, என்னோட அண்ணன் மகன் அனுப்பிச்சி வச்சிருக்கிற சின்ன பிள்ளைத்தனமான கூத்தை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா. அரசே, வெளியில் உட்காந்துருக்க அந்த இளமையான வீரன் கதைகளில் சொல்லப்பட்ட கிங் எட்மண்டாக இருந்தால் அது ஒன்றும் சின்ன பிள்ளைத்தனமான கதை கிடையாது, விளையாட்டு கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான தளபதி அப்படின்னு குளோசெல் சொல்வார். கிங் எட்மண்டா? நீங்கள் இன்னும் பழைய காலத்து அந்த கிழவிகளோட கதைகளெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா லார்ட்ஷிப்? பீட்டரு, எட்மண்டு இவங்க எல்லாரையும் அப்படின்னு மிராஸ் கேட்பாரு. நான் என்னோட கண்களை தான் நம்புவேன் யோ மெஜஸ்டி அப்படின்னு குளோசெல் சொல்வார். வெல், என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம 3 பேத்துக்குமே ஒரே ஒப்பீனியன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிராஸ் சொல்லிட்டு இருப்பாரா. ஆமாம் அரசே, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு குளோசெல் சொல்வார். அண்டு என்னது அப்படின்னு அரசர் கேட்பாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த சவாலை அக்செப்ட் பண்ணக்கூடாது அரசே, ரெஃப்யூஸ் பண்ணிடுங்க. என்னை இது வரைக்கும் யாரும் கோலன்லாம் கூப்பிட்டதில்ல. ஆனால் வெளியில் உட்காந்துருக்க அந்த இளமையான ஆண்மகனை நேருக்கு நேர ஒரு போர்க்களத்தில் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னோட உடம்பெல்லாம் நடுங்கிடும். அண்ட் இவரோட சகோதரர் மகாராஜா பீட்டர் இவரை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மை டியர் லார்ட் கிங், நீங்கள் இதில் பங்கேற்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு குளோசெல் சொல்லி விட்டுருவாரு. வாயை மூடு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு மிராஸ் கத்துவார். அந்த பீட்டரை பார்த்து நான் பயப்படணுமா இல்லையானா நான் உங்ககிட்ட இப்போ அட்வைஸ் கேட்டுட்ருக்கேன். உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அவனை பார்த்து நான் பயப்படுற மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம அவங்க மேலே போர் தொடுத்தா அது நமக்கு அட்வான்டேஜாக முடியுமா இல்லைன்னா நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமான்னு அந்த கவுன்சிலர் தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவருக்கு சரியாக கத்துவார். இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் என்னால் சொல்ல முடியும் மெஜஸ்டி. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் அந்த சவாலை நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. வெளியில் உட்காந்துருக்க அந்த தளபதியோட முகத்தில் மரணத்தை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு குளோசெல் திரும்பவும் சொல்வார். எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு மிராஸ் இப்போது சரியாக கத்த ஆரம்பிச்சிருவார். பயங்கரமாக அவருக்கு கோபம் வந்துடும். உன்ன மாதிரி நானும் ஒரு கோலன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பயங்கரமாக அவர் கத்துவார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க லார்ட் சொப்பஸ்பியன் அப்படின்னு அவர் கேட்பாரா. நீங்கள் அதை தொட வேணாம் அரசே, நம்மளோட படைபலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சவாலை ரெஃப்யூஸ் பண்ணாலும் யாரும் நீங்கள் கோலன்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பயந்துட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு லார்டு சொப்பஸ்பியன் சொல்லி விட்டுருவாரா. அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து நல்லா அவரை உசுப்பேற்றி இந்த மாதிரிலாம் பேசி மேனிப்புலேட் பண்ணி விட்ருவாங்க. இப்படி பீட்டரும் எட்மண்டும் ரொம்ப இளமை காலத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லி விட்ருவாங்களா. மிராஸ்க்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு வந்துடும். உங்கள் 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்லைனா யாராவது உங்கள் மேலே வசியம் போட்டிருக்காங்களா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சவாலை நான் ரெஃப்யூஸ் பண்ணலாம் தான் இருந்தேன், ஆனால் கண்டிப்பாக இதை இப்போ நான் அக்செப்ட் பண்ண போகிறேன். ஏதோ நான் கோல மாதிரியில் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்காகவே இதை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சரியாக கத்திட்டு வேக வேகமாக அந்த டென்ட்லேருந்து வெளியில் போய் அங்கே உட்காந்துருக்கிற எட்மண்ட் கிட்ட சவாலை அக்செப்ட் பண்ணுறேன்னு நல்லா கத்திடுவார். உள்ளே நின்றுட்டு இருந்த லார்ட் சொப்பஸ்பியனும் லார்டு குளோசெலும் ஒருத்தரை பார்த்து
நல்லா சிரிச்சுக்குவாங்க. அஸ்லானோட குன்றுல ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இந்த செய்தி அங்கே போய் ரீச் ஆயிருமா, அங்கே இருக்கிற எல்லா உயிரினங்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பாங்க. எட்மண்டும் ஒன் ஆஃப் த மிராஸோட கேப்டனும் சேர்ந்து இவங்க சண்டை போட போகிற இடத்த மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே சுற்றி ரோப்பை கட்டி குச்சியெல்லாம் கட்டி அந்த ரவுண்டாக அந்த இடத்த உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்களா. 2 டெல்மெரின்ஸ் அந்த இடத்துல 2 கார்னரில் நிற்பாங்க. அப்புறம் மிடில் ஒருத்தவங்க நிற்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட போகிறாங்களே 3 மார்ஷல்ஸ் அந்த இடத்துல இருக்கணும். 2 பேர் அந்த 2 கார்னரில் நிற்பாங்க. ஒருத்தவங்க சண்டை போட போகிறவங்களுக்கு பின்னாடி நிற்கணும், அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக. பீட்டர் கேஸ்பியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான், நீ அங்கே நிற்க வேணாம், இங்கே இவ்வளோ பேர் சண்டை போடுறதே அந்த அரியணைக்காக தான். அந்த அரியணை முழுக்க முழுக்க உனக்கு சொந்தமானது, அதுக்காக தான் நாங்கள் இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ நீ அங்கே நிற்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு பீட்டர் கேஸ்பியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா கேஸ்பியன் சண்டை போட்டுட்ருப்பான், நான் நிற்கிறேன் துணைக்கு அப்படின்னு. ஸோ அங்கே அந்த 3 மார்ஷலாக நிற்கிறதுக்கு யார் வரலாம் அப்படின்னு அங்கே ஒரே சண்டை நடந்துட்டுருக்கோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நான் வரேன் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பாங்க. நம்ம அங்கே இருந்த கரடிகள் இருக்காங்களா, அவங்க சண்டை போடுவாங்க. நம்ம ரிப்பி சீப் இருக்கார்ல அந்த எலி, அவர் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பார், பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார். ஏற்கனவே அரசர் எட்மண்ட் கூட அங்கே அந்த சவாலை விடுறதுக்கு நீங்கள் எங்களை சூஸ் பண்ணலைன்னு நாங்கள் எலிகள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், நாங்கள் எவ்வளோ பெரிய வீரர்கள், நீங்கள் எதுக்கு எங்களை அனுப்பலை அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார். ஸோ இதுக்காவது என்ன சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா. அங்கேருந்து அந்த ஜெயிண்ட் விம்பிள்வெதர் இருக்கார்ல, அவரெல்லாம் சிரிச்சிட்ருப்பாரு. ரிப்பி சீப் இப்படி சண்டை போடுறத பார்த்து அவரும் கேட்டுட்ருப்பாரு நான் வரேன் அப்படின்னு. ஃபைனலாக பீட்டர் டெசிஷன் எடுத்துருவான். ஜெயிண்ட் விம்பிள்வெதர், அப்புறம் அந்த கரடி, அப்புறம் சென்டார் கிளென்ஸ்ட்ராம், இவங்க 3 பேர் தான் 3 மார்ஷல்ஸாக அங்கே நிற்க போகிறாங்க. மதியத்துக்கு அப்புறம் சண்டைன்னு அவங்க எல்லாருமே டிசைட் பண்ணிடுவாங்களா. அந்த நேரத்தை தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கேருந்து நடந்து போனதுக்கப்புறம் எட்மண்ட் பீட்டர் கிட்ட கேட்டுட்ருப்பான், எல்லாம் சரியாக போகும் தானே, நீ அவனை பீட் பண்ணிடுவதானே அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. அதை கண்டுபிடிக்க தான் நான் சண்டை போடவே போகிறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். இதோட சாப்டர் 13 ஹை கிங் இன் கமாண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 14 ஹவ் ஆல் வேர் வெரி பிஸியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.